salient features of Constitution of India. So இந்திய அரசியலமைப்போட சிறப்பம்சங்கள் இல்லைன்னா salient features in detail. Okay. First salient feature ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து போனா லெந்தியஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப நீளமான அரசியலமைப்பு வேர்ல்டுல டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல மக்களாட்சி இருக்கிற நாடுகள்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல நம்மளுதான் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே, நீளமானதுங்கிறதோட சேர்த்து உலகத்துல டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல டெமோக்ரஸி இருக்கிற நாடுகள்ல மக்களாட்சி கொண்ட நாடுகள்ல நம்மளோட அரசியலமைப்பு தான் ரொம்ப நீளமான அரசியலமைப்பு. ஸோ எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம்? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணி நம்மளது தான் இருக்கிறதுலையே லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். எஸ், ரொம்ப நீளமான அரசியலமைப்பு. அப்போ எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு? ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசும்போது பேசணும். 1,45,000 வேர்ட்ஸ், 1,45,000 வார்த்தைகள் கொண்ட இருக்கிறதுலே நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னா இந்தியாவோட தான். லென்த்தியஸ்ட் அப்படிங்கும் போது கூட இன்னொரு பாயிண்ட் என்ன, ரொம்ப டீடைல்டு, அதனாலதான் அது லென்த்தி. ஏன் லென்த்தி அப்படின்னா எல்லாத்துக்குமே அங்கேயே வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா என்னங்கிறது கிளியரா இருக்கு, டீடைல்டா இருக்கு. எதுவுமே வந்து நம்மளா செல்ஃபா இன்டர்பிரேட் பண்ணிக்கவே வேண்டாம். நம்மள சொந்தமா இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் பஞ்சாயத்து ஆயிரும். நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் இல்லாம டீடைல்டா எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனோட கிவன். அண்ட் ஏன் இன்னொன்னு லென்தி அப்படிங்கறதுக்கான ரீசன் என்னன்னா இந்தியாவோட வாஸ்ட் டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா பயங்கரமான ஜியோகிராபிக்கல் ஏரியா, பன்முகத்தன்மை. ஓகே, பன்முகத்தன்மை, டிஃப்ரெண்ட் வேரிட் கல்ச்சரு, அப்புறம் மக்களோட பாப்புலேஷனு, டிஃப்ரெண்ட் சொசைட்டியல் பேட்டர்னு, ரேஸு, ரிலீஜனு, காஸ்ட், க்ரீடு எல்லாம் சார்ந்து இது எல்லாத்துக்கும் சமமா சூட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னா அது டீட்டெயிலாக தான் எழுதியாகணும், வேற வழியே இல்லை. ஸோ லென்த்தியஸ்ட், டீடைல்டு அண்ட் வாஸ்ட் டைவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தெளிவா எழுதுனதுனால ஃபர்ஸ்ட் இது வந்து மேஜர் ரீசன். ஓகே, எலாபரேட், டீடைல்டு எலாபரேட் டாக்குமெண்ட், டீடைல்டு எலாபரேட் ரிட்டன் டாக்குமெண்ட். ஏன் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா டீடைல்டு எலாபரேட்டு ரிட்டன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் எழுதணும், கதையெல்லாம் எழுதக்கூடாது மெயின்ஸ்ல. எஸ், இந்தியன் எக்கானமிஸ் ஆர் எக்கானமினே 4 லைன் எழுதக்கூடாது விஜய் மாதிரி, பாயிண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட், இப்ப லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்னா அதை கனோட் பண்ற மாதிரி பாயிண்ட் என்ன, எதோட கனெக்ட் பண்ணலாம்? நம்ம ஃபேக்ட்ஸ் அபவுட் கான்ஸ்டிடியூஷன் படிக்கும் போது தி சைஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எலிஃபென்டைன் சைஸோட கம்பேர் பண்ணோமா? எஸ், அந்த பாயிண்ட் கொண்டு வந்து இங்க எழுதணும். இட் இஸ் எலிஃபென்டைன் சைஸ். எதனால எலிஃபென்டைன் சைஸ் அப்படின்னா அதுக்கான ஃபேக்டர்ஸ் தான் இந்த வாஸ்ட் டைவர்சிட்டி, பயங்கரமா வேரிடு பாப்புலேஷனு, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். இந்தியா அப்படிங்கிறது எலிஃபென்டைன் சைஸ், அதோட சைஸே வந்து எலிஃபென்டைன் சைஸ். சிம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்னங்க? எலிஃபென்ட். ஸோ பிகாஸ் எதனால அது அவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கு? ஏன்னா பாயிண்ட் நம்பர் 1 பாப்புலேஷன், அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2 இது என்னது, இது இங்கெல்லாம் என்னது, மலை, இங்கெல்லாம் என்ன, கடல். எஸ், இந்த சைடு நார்த் ஈஸ்டர்ன் மவுண்டன்ஸ், இது டெக்கான் தக்கான பீடபூமி, இது மத்திய பகுதி. டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கா? ஒரே எல்லா இடமும் ஒரே இடம் மாதிரி இருக்கா? இங்க வடபெரும் மலைகள், இது சமவெளி பிளெயின்ஸ், இந்த இடம் நார்த் ஈஸ்ட் மவுண்டன்ஸ், இங்க கடல், இங்க தக்கான பீடபூமி டெக்கன் பிளாட்டோ, இந்த சைடு டெசர்ட் பாலைவனம். ஏகப்பட்ட வேரி ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும் இல்ல கான்ஸ்டிடியூஷன்.
So because of different geographical factors. Because of varied geographical factors. ஓகே, அப்புறம் நம்ம ஹிஸ்டரி சும்மா சாதாரண ஹிஸ்டரியா? அது பயங்கர, நம்ம வரலாறு பெரிய வரலாறு, நாட்டோட வரலாறு அதோட பெரிய வரலாறு. ஸோ பயங்கரமான ஸ்ட்ராங் அண்ட் லாங் ஹிஸ்டரி. நம்மளோட வரலாறு அப்படிங்கிறது ஒப்பிட முடியாத ஒண்ணு. அவ்வளோ பெருசு, அவ்வளோ நிறைய இருக்கு நம்ம ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு புரியுதா? இன்டர் பண்ண முடியுதா? ஓகே, ஏதாவதுனா டவுட்னா நோட் பண்ணி வைங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது லாங் ஹிஸ்ட்ரி அண்ட் வெரி ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறதுனால எல்லா விஷயமும் அங்கங்கிருந்து எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இப்போ பிரிட்டிஷ் வந்து சார்ட்டர் ஆக்ட், கவுன்சில் ஆக்ட்லாம் நிறைய ஆக்ட் போட்டாங்க. அதுல முக்கியமானது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அந்த ஆக்டோட பாதி கட் காப்பி பேஸ்ட் தான் கான்ஸ்டியூஷன். அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டே பெரிய ஆக்ட். ஸோ ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணி கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஆக்ட்ஸ், ப்ரீவியஸ் சட்டங்கள், பழைய சட்டங்கள்லாம் we have to take. அது ஒரு ரீசன் ஃபார் such a big constitution. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எதோட தாக்கம் அதிகம்? பழைய சட்டங்களோட தாக்கம் அதிகம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஆக்ட் சச் அஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எதோட தாக்கம்? இந்திய அரசு சட்டம் 1935, அந்த மாதிரி பல சட்டங்களோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அது எல்லாமே நம்ம ஒப்பிட்டு தேவையானதை எடுத்து உள்ள கொண்டு வரும் போது நேச்சுரலா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஜாஸ்தி ஆயிருது. அண்ட் ஏன் இன்னொன்னு லென்த்தி அப்படின்னா, தமிழ்நாடுக்குன்னு தனி கான்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தனி கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்கமா? இல்ல, ஒரே கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ஸ்டேட் சென்ட்ரல். கரெக்டா? ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். ஸோ ஒரே கான்ஸ்டிடியூஷன்ல மத்திய அளவுல என்ன தேவையோ அதையும் எழுதணும், மாநிலங்கள்ல என்ன தேவையோ அதையும் எழுதணும் போது அஃபீஷியலா அது பெருசா போயிடும். ஸோ சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். சிங்கிள் கண்டினியூவேஷன் பாயிண்ட் 1 இல்ல, நீங்க எழுதிக்கோங்க, நம்பர் கரெக்டா போட்டுக்கோங்க. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட்ஸ், யூடிஸ் எல்லாத்துக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் தான். அதனால எல்லா ஃபீச்சர்ஸுமே உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கும் போது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ், நிர்வாகம் பண்றதுக்கான எல்லா விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் இந்த மத்திய அளவுலையும் மாநில அளவுலையும் என்ன தேவையோ அதையும் ஆட் பண்ணது இல்லாம அதோட நிர்வாக சம்பந்தமான எல்லா விஷயமும் அங்க ஆட் பண்ணியிருக்கறனால பிகாஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவின்சஸ் இது இன்னும் ப்ரொவிஷன்ஸ் அது இன்னும் லென்தி ஆயிருச்சு. ஓகே, இப்போ சில உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? விட்டுருவீங்களா? என்னது? ப்ரொட்டஸ்ட் பண்ணுவீங்க? அப்பவும் கொடுக்கல, கோர்ட்டுக்கு போவீங்க. ஓகே, அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது கிடைக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க. இது இல்லாம டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்கு, அது கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்ப கான்ஸ்டிடியூஷன் எப்படி ரெண்டா பிரிச்சுட்டாங்க? என்ஃபோர்சபிள் ரைட்ஸ், நான் என்ஃபோர்சபிள் ரைட்ஸ். இல்லைன்னா ஜஸ்டிசையபிள், நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமைகள். அது சில உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்க நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரி. இது எப்படி பிரிச்சாங்கன்னா 1945ல சப்ரூ கமிட்டி போட்டாங்க. கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இந்த சப்ரூ குழுவோட முடிவின்படி சில உரிமைகளை கட்டாயமா மக்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக என்ஃபோர்சபிள் ஆர் ஜஸ்டிசையபிள் ரைட்ஸ், நீதிமன்றத்தை அணுகும் உரிமையோட சில உரிமைகளை வச்சாங்க. அது கிடைக்காத பட்சத்துல நீங்க நேரா கோர்ட்டுக்கு போகலாம். பட் சர்டன் ரைட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அது அந்த அரசு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அந்த மாதிரி சில உரிமைகள் கொடுத்தா நல்லா இருக்கும், அது நான் என்ஃபோர்சபிள். அதைத்தான் லீகலா எப்படி பிரிச்சு வச்சாங்க கான்ஸ்டியூஷன்ல? ரைட்ஸ், இது டீட்டெயிலா எழுதிக்கோங்க. ரைட்ஸ் அக்கார்டிங் டு சப்ரூ கமிட்டி, அக்கார்டிங் டு சப்ரூ கமிட்டி, சப்ரூ குழு 1945 ரைட்ஸை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஜஸ்டிசையபிள் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல, சிலது நான் ஜஸ்டிசையபிள் ஆர் என்ஃபோர்சபிள், நான் என்ஃபோர்சபிள்னு பிரிச்சுக்கலாம்.
இப்ப இதுதான் உங்க ஜஸ்டிசைபிள் ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்க டிபிஎஸ்பி. இது அடிப்படை உரிமை, இது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு டாக் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். சரியா? எல்லாத்துக்கும் பேசுறதுக்கான உரிமை இருக்கு. நான் உங்களை பேசக்கூடாது அப்படின்னு நான் ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டேன்னா நீங்க கோர்ட்ல எனக்கு எதிர்த்து கேஸ் போடலாமா? அஃப்கோர்ஸ் போடலாம். அதுதான் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய உரிமைகள்னு சிலது பிரிச்சு வச்சிருக்காங்க. சில ரைட்ஸ் இருக்கு, நீங்க அது உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்க வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. அது வந்து கொடுத்தா நல்லா இருக்கும், கிடைச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படிங்கறதா டிபிஎஸ்பின்னு வச்சிருக்கோம். அது வந்து யாருக்கு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. கவர்மெண்ட் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த அரசு வேணும்னா பார்த்து முடிவெடுத்து மக்களுக்கு கொடுக்கறதா டிபிஎஸ்பி. ஓகே, ஸோ சர்டன் திங்ஸ் லைக் ஆல்கஹால், லிக்கர், பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது லிக்கரு இல்லைன்னா ஆல்கஹால் வந்து ப்ராஹிபிட் பண்ணும், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, லிக்கர் ஆல்கஹால்னா என்ன? மதுபானங்களை வந்து நம்ம புறக்கணிக்கணும், அது வந்து ஸ்டேட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டிபிஎஸ்பி சொல்லுது. பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இயங்குறதே அதை வச்சுதான். நாளைக்கு நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் எங்கிருந்து வரும்? டாஸ்மாக் ஓடினா தான் சம்பளம். ஆமாவா? நாங்கெல்லாம் கோயில் பார்த்து சாமி கும்பிட்டு போனா, நீங்கெல்லாம் டாஸ்மாக் பார்த்து தான் சாமி கும்பிட்டு போனோம். ஒரு ஒரு மாசம் டாஸ்மாக் மூடிட்டா அடுத்த மாசம் உங்களுக்கு சம்பளம் இல்லை. எங்க டாஸ்மாக் இருக்கோ பார்த்து வச்சுக்கோங்க. டாஸ்மாக் வாழ்ந்தாதான் நீங்க வாழ முடியும். அப்படிதான் கவர்மெண்ட்டுக்கு காசு வருது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் கோயிலே அதுதான். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது ரிமூவ் பண்ணல இல்லை. பட் குஜராத்தில் வந்து நோ லிக்கர் ப்ராஹிபிஷன் இருக்கு. ஸோ அது பண்ணுனா நல்லா இருக்கும். சில மாநிலங்கள் பண்றாங்க, சில மாநிலங்கள் பண்ணல. பட் ஏன் தமிழ்நாடு பண்ணலன்னு நம்ம கோர்ட்டில் போக முடியாதுல்ல? புரிஞ்சிருச்சா? ஃபண்டமெண்டல் ரைட் கிடைக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், டிபிஎஸ்பி கிடைக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி பிரிச்சு ரெண்டு கேட்டகரியா வச்சனாலையும் கான்ஸ்டியூஷன் பெருசாயிருச்சா? எல்லாமே ஒரே இடத்துல வச்சிருந்தா கூட கொஞ்சம் சின்னதா இருக்கும். நம்ம எஃப்ஆர்ன்னு தனியா வச்சிருக்கோம், டிபிஎஸ்பின்னு தனியா வச்சிருக்கோம். எஸ், இது பத்தாதுக்கு இது ரெண்டும் இருக்கிற பட்சத்துல ஆர்டிகல் 51A கீழே பார்ட் 4A புதுசா வேற நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடிப்படை உரிமைகள். அடிப்படை கடமை, அடிப்படை கடமையை ஆட் பண்ணியிருக்கோம். அடிப்படை உரிமைகள் இருக்கு, ஸோ கடமை அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிலாம் ஆட் பண்ணும் போதும் ஆல்ரெடி இவ்வளோ இருக்கிறதுனால தான் இட்ஸ் லெந்தியஸ் கான்ஸ்டியூஷன். இப்போ நம்ம எழுதிட்டு இருக்கிறது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லெந்தியான கான்ஸ்டியூஷனுக்கான கதை தான். லெந்தியான கான்ஸ்டியூஷன் கீழே இவ்வளோ கதை இருக்கு, நம்ம கதை எழுதக்கூடாது. இவ்வளோ கதை ஆல்ரெடி இருக்கு, நீங்களா சொந்த கதையெல்லாம் எழுதிடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் the main reason for being lengthy. So lengthiest constitution கான first reason என்ன? First reason, it is lengthiest because detailed elaborate எழுதியிருக்கோம். நிறைய வேர்ல்ட்ல இருக்கிற மொத்த டெமோக்ரஸிலேயே இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. நான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1,45,000 வேர்ட்ஸ் இருக்கு, டீடைல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அப்புறம் வேற என்ன? இந்தியாவோட வாஸ்ட் டைவர்சிட்டி, எலிஃபென்டைன் சைஸ் எதனாலனா டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், பாப்புலேஷன், லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அந்த வரலாறு சம்மந்தப்பட்ட சட்டங்களோட தாக்கம் இருக்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் ஸ்டேட்ஸ். அப்புறம் அதோட நிர்வாகங்களுக்காக எல்லாம் மொத்தமாக எழுதி ஆல்சோ அப்ரூவ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி ஜஸ்டிசேபிள், நான் ஜஸ்டிஃபைல பிரித்து இத்தனை பண்ணனால தான் லெந்தி ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், வை ஆர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த லென்த்தியஸ்ட் இன் த வேர்ல்டு, கமெண்ட். அவ்வளோதான். 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்லாம் எழுதினாதான் 10 மார்க் கிடைக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் லென்த்தி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் லாங், இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீடைல், இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிக், இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்மால், இப்படின்னு பாயிண்ட் போட்டே எழுதிட்டு போயிடுறாங்க. புரியுதா? பாயிண்டே இல்லாம. ஃபைன். ஸோ லென்த்தியஸ்ட் ரிட்டர்ன் பின்னாடி தான். செகண்ட் பாயிண்ட், salient ஃபீச்சர்ஸோட செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் drawn ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். பல இடங்கள்ல இருந்து எடுத்தது. அப்படின்னா பல நாடுகள்ல இருந்து எடுத்தது. drawn from various sources. So அப்ப இது என்னன்னா drawn from various sources னா borrowed from various countries. நிறைய நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து நம்ம வந்து borrow பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ற வேர்டு தேவையானதை மட்டும் எடுத்திருக்கோம், ரான்சாக் பண்ணியிருக்கோம், நல்லதை மட்டும் எடுத்திருக்கோம், கட் காப்பி பேஸ்ட் பண்ணல. அங்க இருக்கிறத கட் காப்பி பேஸ்ட் பண்ணல, ரான்சாக் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் நல்லதோ அதெல்லாமே எடுத்திருக்கோம். பிளஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ் எடுத்ததோட சேர்த்தி பல நாடுகளோட அரசியலமைப்பிலிருந்து நமக்கு தேவையானதை எடுத்தது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து மேஜரா எடுத்திருக்கோம். ஓகே,
எத்தனை ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்ட்ல இருந்து எடுத்திருக்கோம்னா சுமார் 250 ப்ரொவிஷன்ஸ் இந்த சட்டத்துல இருந்து மட்டும் எடுத்திருக்கோம். வேரியஸ் சோர்சஸ் சொல்லும் போது நீங்க 4 எக்ஸாம்பிள் எழுதலாம். சோர்சஸ் லிஸ்ட் படிச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து 4 எக்ஸாம்பிள் எழுதலாம். பிளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து அரௌண்ட் 250 ப்ரொவிஷன்ஸ் வந்து we have taken to form this constitution. So யார் சொன்னா ransacked from various constitutionsனு? அம்பேத்கர். ஸோ இங்கே வந்து நீங்க கோட் பண்ணிக்கலாம். அம்பேத்கர் has said that நம்ம எல்லா நாடுகள்ல இருக்கிற சிறப்பு அம்சங்களை எடுத்து தான் நம்மளோட அரசியலமைப்பு உருவாக்கி இருக்கோம். we have ransacked the best parts of the constitution of different world. அப்ப கான்ஸ்டிடியூஷனை மூணா பிரிங்க. ஸ்ட்ரக்சரல் பார்ட், அதோட அடிப்படை கட்டமைப்பு, இந்த ஹெட்டிங் கீழேயே தான். ஸ்ட்ரக்சரல் பார்ட் அடிப்படை கட்டமைப்பு, அதோட பிலாசபிக்கல் பார்ட், அதோட பொலிட்டிக்கல் பார்ட். ஸோ ஒரு அரசியலமைப்போட கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். அதுல என்ன பிலாசபி, என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணியிருக்கோம், என்ன கொள்கைகள் ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிற ஒரு பார்ட் இருக்கும். அதோட அரசியல் சம்பந்தமான பார்ட். இந்த ஒரு 3 விஷயமே 3 வெவ்வேறு இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் பார்ட் இஸ் ஆக்சுவலி டேக்கன் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அரசியலமைப்போட ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து அரசியலமைப்போட கட்டமைப்பை வடிவமைச்சிருக்கோம். பிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, என்ன பிலாசபி, பிலாசபினா என்ன, அதோட கொள்கை என்ன, அதை எதை சார்ந்து இருக்கு. ஓகே, ஸோ பிலாசபிக்கல் பார்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, இதெல்லாம் அதோட பிலாசபி. இந்த மாதிரி பிலாசபி எல்லாம் எங்கிருந்து எடுத்திருக்கோம்? இந்த எக்ஸாக்ட் பிலாசபி ஆர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் borrowed ஃப்ரம் அமெரிக்கன் அண்ட் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ஸ். அமெரிக்காவோட அரசியலமைப்பு பிளஸ் அயர்லாந்து, ஐரிஷ், அமெரிக்காவும் அயர்லாந்து நாட்டில இருந்து அதோட பிலாசபிக்கல் பார்ட் எடுத்திருக்கோம். பொலிட்டிக்கல் பார்ட், பொலிட்டிக்கல் பார்ட்னா அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மினிஸ்டர்ஸ், கேபினெட் மினிஸ்டர்ஸ், இதெல்லாம் தானே பொலிட்டிக்கல் பார்ட். இது எங்கிருந்து எடுத்திருப்போம்? நேச்சுரலா எங்கிருந்து எடுத்திருப்போம் சொல்லுங்க? பிரிட்டன். ஏன்னா அதை பார்த்து தான் நம்ம ஃபார்மே பண்ணோங்கிறனால பிரிட்டன், பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்னா வெவ்வேறு இடத்துல இருந்து எடுத்தோம். 2 மெயின் வெவ்வேறு நாடுகள் பிளஸ் அரசு, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அட் த சேம் டைம் இந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் இங்கிருந்து, பிலாசபிக்கல் பார்ட் இங்கிருந்து, பொலிட்டிக்கல் பார்ட் இங்கிருந்து. தேர்ட் salient feature, blend of rigidity and flexibility. சில விஷயங்களை ஈஸியா திருத்தலாம், சில விஷயங்களை திருத்தவே முடியாது. ஸோ ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள், blend of rigidity and flexibility. blend of rigidity and flexibility. rigid and flexible, இது நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்ட் பேசி இருக்கோம். ரிஜிட் அப்படின்னா எதுங்க? அரசியல் அமைப்போட அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ராங், அது வந்து திருத்தவே முடியாது. ஃபிளெக்சிபிள் அப்படிங்கிறது எது? கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட அதர் தேன் பேசிக் ஸ்ட்ரக்சர், கரெக்டா? அடிப்படை கட்டமைப்பு அல்லாத சில விஷயங்களை நீங்க திருத்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான், ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள்னா நம்மளோட அரசியலமைப்பு இஸ் போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள். நம்மளோட இந்திய அரசியலமைப்பு ரிஜிடாவும் இருக்கும், ஃபிளெக்சிபிளாவும் இருக்கும். ரிஜிட், ரொம்ப ரிஜிட், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப கடினம் அரசியலமைப்பை திருத்துறது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ரிஜிட் அப்படின்னா ரொம்ப ரிஜிட். இது வரைக்கும் வெறும் 7 சட்ட திருத்தங்கள் தான் பண்ணியிருக்காங்க. மொத்த அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லயும் வெறும் 7 சட்ட திருத்தம் தான் இன்ன வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அது எவ்வளவு ரிஜிட்னு பாத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம்? 106, 106 சட்ட திருத்தம் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ஷியலி ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் தானே. ரிஜிட்னா ரொம்ப ஸ்ட்ராங், என்ன மாத்தவே முடியாது அப்படின்னா ரிஜிட். ஓகே, ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிட். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். ஃபிளெக்சிபிள்ங்கிறது பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள், ரிஜிட் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எது? காம்பினேஷன் ஆஃப் போத், அவ்வளவுதான். சில விஷயங்கள் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி மாத்தவே மாட்டோம், சில விஷயங்கள் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி மாத்திடுவோம். ஸோ வி ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் லைக் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்.
அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 3 விதமான திருத்தம் பண்றதுக்கான 3 ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன ஆப்ஷன்? 3 மெஜாரிட்டி, 3 பெரும்பான்மையில நம்ம வந்து திருத்தம் பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். 3 வகையில திருத்தம் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் டைப்ஸ், சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மை. சிம்பிள் மெஜாரிட்டினா சாதாரண பெரும்பான்மை. ஓகே, அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மூணாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட், சிறப்பு பெரும்பான்மை மாநிலங்களோட ஒப்புதலோட பிளஸ் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்ப சில விஷயங்களை சிம்பிளா சாதாரண பெரும்பான்மையில நம்ம வந்து திருத்தம் பண்ண முடியும். சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லும் போது எங்க இந்த அமெண்ட்மெண்ட், இது எழுதுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Finished? Yes. Done? Okay. இப்போ இந்த திருத்தம், இப்போ இதை எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இந்த ஹெட்டிங் என்ன, இந்த டாபிக்கோட ஹெட்டிங் என்ன? ரிஜிட் பிளஸ் ஃபிளெக்சிபிள். எது ரிஜிட் எது ஃபிளெக்சிபிள்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சில இடத்துல ரிஜிட், சில இடத்துல ஃபிளெக்சிபிள். ஓகே, அப்போ கான்ஸ்டிடியூஷன் இந்தியா சிலது வந்து மாற்றவே முடியாது அமெரிக்கன் மாதிரி, சிலது வந்து ஈஸியாக மாற்றலாம் லைக் பிரிட்டிஷ் மாதிரி. இப்போ இந்த அரசியலமைப்பை மாற்றலாம் அப்படின்னா யாரு மாற்றலாம்? பார்லிமெண்ட்ல தான் மாற்ற முடியும், பாராளுமன்றத்துல தான் இதை வந்து மாற்ற முடியும். பாராளுமன்றத்துல மாற்றும் போது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட் இஸ் அ புக். இந்த புக்ல இருக்கிற சில விஷயங்கள் மாத்துறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. சிலது வந்து அது மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும், ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருக்காருல்ல, ஸோ ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயம், உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ ஹைகோர்ட். அந்த மாதிரி சில விஷயங்கள் மத்திய அரசு ஒரு ஒன்றிய அரசு மட்டும் அதை முடிவெடுத்து மாற்ற முடியாது, மாநிலங்களும் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு மாநில அளவுல மாநிலங்களோட ஒப்புதலும் வேணும், மத்திய அளவுல சிறப்பு பெரும்பான்மையும் வேணும். புரியுதுங்களா? சில விஷயங்கள் பெருசா எந்த மாற்றமும் இல்லை, நீங்க மாத்தணும்னு நினைச்சா ஒரு சாதாரண பெரும்பான்மையிலே மாத்த முடியும். அந்த புக்ல இருக்க சில விஷயங்களை மாத்திருக்கு. ஓகே, இன்னைக்கு காலையில டீக்கு பதில காஃபினா நானே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு கேரட்டுக்கு பதில பீன்ஸ் இல்ல பொட்டேட்டோக்கு பதில வேற ஏதாவது அப்படின்னா, இல்லம்மா பீன்ஸ் வேண்டாம் கேரட் பொரியல் செய்யுங்க அப்படின்னா அம்மாட்ட போகும். ஓகே, ஃப்ரைடே அன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டன் தான் வேணும்னா அதுக்கு ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட் வேணும், அப்பா ஒத்துக்கணும் இல்லையா? இன்னும் விளையாண்டுருக்கீங்களா வீட்டுலன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இல்லை, எங்க அப்பா அவரே ஒத்துக்குப்பாரு, நம்ம சைடு சேர்ந்துக்குவார் அப்படிங்கிறீங்களா? அது என்ன பூஜை, நம்ம மட்டன் சாப்பிடலாங்கிற மாதிரி. அது இட் டிஃபர்ஸ், பட் இதுதான் கேட்டகரி. சிலது வந்து காஃபி டீ நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், சாதாரண பெரும்பான்மை. அப்ப சாதாரண பெரும்பான்மைனா என்ன? ஒரு 545 பேர் இருப்பாங்க எதுல? லோக்சபால. 245 பேர் இருப்பாங்க எங்க? லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் எங்க இருக்கும்? பார்லிமெண்ட்ல. 545 பேர் இருக்க வேண்டிய லோக்சபால அன்னைக்கு ஒரு 300 பேர் தான் வந்திருக்காங்க, பாக்கி 145 பேர் மழையின் காரணமா லீவு. ஓகே, அந்த 300 பேர்ல சாதாரண பெரும்பான்மைனா 151 பேர் ஓகே சொன்னா அது பாஸ் ஆயிரும், அவ்வளவுதான். வந்ததுல ஓகே, இப்ப நாளை காலைல கிளாஸ் வச்சுக்கலாமானா வந்த நீங்கள வச்சு நான் ஓகே சொல்லி கிளாஸ் வேணா வச்சுக்கலாம், வேண்டாட்டி இல்ல. நான் கிளாஸே பாலிட்டியே கேன்சல் பண்ணலாம்னா எல்லாரும் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்ல, வந்து தானே நான் கேட்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா 545 பேர்ல 2/3 ஓகே சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன். இது என்னன்னா இங்கே இதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மொத்தம் 28 மாநிலங்களுக்கும் அது அனுப்பப்படும் அந்த பில்லு. 28 மாநிலங்கள்ல குறைஞ்சது 14 மாநிலங்களாவது ஓகே சொன்னாதான் இந்த பில் பாஸ் ஆகும். புரிஞ்சிருச்சா திருத்தம் பண்றது எப்படி அப்படின்னு? இது இன்னும் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ், மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கு. அப்ப அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் அது டீட்டெயிலாக படிப்போம். அமெண்ட்மெண்ட் அண்டர் 61, 368 அதெல்லாம் இருக்காங்க, பார்த்துக்கலாம். பட் ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, சட்ட திருத்தம் ஈஸியாகவும் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ணவே முடியாது. அதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் ரொம்ப முக்கியம். அமெண்ட்மெண்ட் எல்லாமே நீதிமன்ற ஆய்வுக்கு உட்படுத்தப்படும், ஜுடிஷியல் ரிவ்யூக்கு. கேசவானந்த் பாரதி கேஸ் ஜட்மெண்ட் அதில் எழுதணும். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் டைப்ஸ்ல சாதாரண பெரும்பான்மையில பண்ணணும்னா சில விஷயங்கள் பண்ணலாம். சாதாரண பெரும்பான்மைனா என்னன்னா, வந்ததுல 50% ஓகே சொன்னா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 2/3 பங்கு ஓகே சொல்லணும்.
100 பேர்னா அதுல 2ல 3னா 66 பேர் ஓகே சொன்னாதான் அது பாஸ் ஆகும். வந்ததே 70 பேர் தான் மேம், என்ன பண்ண முடியும்னா 66 பேர் சொல்லித்தான் ஆகணும். சிலது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்புவோம். மாநிலங்கள்ல மொத்தம் எத்தனையோ அதுல 50% மாநிலங்கள் ஓகே சொன்னாதான் அந்த திருத்தம் நம்ம அரசியலமைப்புல பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் நம்ம சில இடத்துல ரிஜிட், சில இடத்துல ஃபிளெக்சிபிள். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாத்தவே முடியாது, மொத்தமாவே ரிஜிட். பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் ரொம்ப ஃபிளெக்சிபிள். நம்ம வந்து பார்ஷியலி ரிஜிட், பார்ஷியலி ஃபிளெக்சிபிள். ஓகே, டன். 4th பாயிண்ட் ரைட் டவுன். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், கூட்டாட்சி தன்மையுடன் கூடிய ஒற்றையாட்சி முறை. அவ்வளவுதான். கூட்டாட்சி தன்மை இருக்கும், அதுக்காக மொத்தமா கூட்டாட்சின்னு கிடையாது. எஸ், ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். So இதுக்கு தான் we discussed one concept yesterday, United States of America and India. ஓகே, பேசிக் கான்செப்ட் என்ன? யூஎஸ்ல மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து சென்டரை உருவாக்கி இருக்காங்க. இந்தியால சென்ட்ரு மாநிலங்களை உருவாக்கி இருக்கு நிர்வாக காரணங்களுக்காக. ஓகே, கூட்டாட்சி தன்மையோட நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து ஒற்றை ஆட்சி தன்மையோட இயங்குற ஒரு ஒன் ஹோல் பேக்கெட் கால் இந்தியா. அதுக்கு டைரக்டா நீங்க கோட் பண்ண வேண்டியது ஆர்டிகல் 1. ஆர்டிகல் 1 எழுதும் போது சொந்த கதை போட்டு எழுதக்கூடாது. ஆர்டிகல் 1 எழுதுனா ஆர்டிகல் 1 எப்படி இருக்கோ அப்படிதான் எழுதணும். ஓகே, இந்தியா தட் இஸ் பாரத். இந்தியா அதாவது பாரத். தமிழ்ல இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் and not a federation of state. இந்தியா அதாவது பாரத் மாநிலங்கள் ஒன்றியமே தவிர மாநிலங்கள் கூட்டாட்சி கிடையாது. இந்தியா அதாவது பாரத் மாநிலங்கள் ஒன்றியமே தவிர மாநிலங்கள் கூட்டாட்சி கிடையாது. ஓகே, ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை அரசியலமைப்புல எங்கேயுமே யூஸ் பண்ணல, நம்ம தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறதா கான்ஸ்டிடியூஷன். ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஃபைன். அதே மாதிரி இந்த வருஷம் பிப்ரவரியில பட்ஜெட் போடுறாங்கல்ல, எஸ், அந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தையும் எங்கேயுமே அரசியலமைப்புல இல்ல. அது பேர் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆண்டுக்கான கணக்கு பாக்குற ஒரு விஷயமே தவிர பட்ஜெட்லாம் கிடையாது. பட்ஜெட்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது மாதிரி ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை இஸ் நோவேர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம கூட்டாட்சி தன்மை, அப்ப கூட்டாட்சி எதுக்கு, கூட்டாட்சி தன்மை எதுக்கு வந்து மாநிலங்கள் பிரிச்சிருக்கோம்னா முழுக்க முழுக்க நிர்வாக காரணங்களுக்காக மட்டும்தான். ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மாநிலங்களை பிரிச்சிருக்கோம். ஸோ முக்கியமா ஃபெடரேஷன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் வந்து நம்ம மாநிலங்கள் பிரிச்சிருக்கோம். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல போத் ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் இருக்கு, யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு. கரெக்டா? சில கூட்டாட்சி தன்மைகளும் இருக்கு, சில ஒற்றையாட்சி தன்மைகளும் இருக்கு. அப்ப ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ரைட் டவுன். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் எதுங்க? எதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்? 2 கவர்மெண்ட் ஃபெடரல் ஃபீச்சரா? மத்திய அரசுல ஒண்ணு, மாநில அரசுல ஒண்ணு. ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் சச் அஸ் கூட்டாட்சி தன்மை, கூட்டாட்சி அம்சங்கள் என்னென்ன இருக்கு? 2 அரசுகள், ஒன்னு ஒன்றியத்துல இன்னொன்னு மாநிலத்துல. மத்திய அளவுல ஒரு அரசு, மாநில அளவுல ஒரு அரசு. ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் 2 இருக்கு. ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா 2 கவர்மெண்ட் இருக்கு. டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒன்னு இருக்கு, தெரியுமா? எஸ், டிவிஷன் ஆஃப் பவர்னா என்ன? டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னா அதிகாரங்களை பிரிச்சிருக்கோம். யாருக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கறத பிரிச்சிருக்கோம். டிவிஷன் ஆஃப் பவர்ல சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல்,
நம்பர் 3 கன்கரண்ட் லிஸ்ட், ஒருங்கிணைந்த பட்டியல் அப்படின்னு 3 லிஸ்ட் இருக்கு. எந்த ஸ்கெட்யூல்ல படிச்சிட்டீங்கல்ல? ஸ்கெட்யூல் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஸ்கெட்யூல் 7 கரெக்டா? 7th ஸ்கெட்யூல் டிவிஷன் ஆஃப் பவர், அதிகாரங்களை 3ஆ பிரிச்சிருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல். ஓகே, ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் 2 கவர்மெண்ட். ஃபெடரல் ஃபீச்சர் இருக்கிறனால தான் அதிகாரங்களை பிரிச்சிருக்கோம். மத்திய பட்டியலில் இருக்கிற விஷயங்கள்ல மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியலில் இருக்கிற விஷயத்துல மாநில அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டங்கள் நிறைவேற்றலாம். ஓகே, இப்போ இங்க ஒரு பிரச்சனை வரும். கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேருமே சட்டம் நிறைவேற்றலாம் இல்லையா? சென்ட்ரல் லிஸ்ட்ல ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட். கன்கரண்ட் லிஸ்ட்ல மட்டும் 2 பேருமே சட்டம் ஏற்றலாம். அப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கல்வி அப்படிங்கிற சப்ஜெக்டே கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் ஏற்றலாம். ஓகே, அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு நீட்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? பொது அளவுல ஒரு தேர்வு எழுதணும், இந்தியா அளவுல ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு அதனால தானே கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமே கொண்டு வந்திருக்க முடியாதுல்ல, அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஸ்டேட் லிஸ்ட்டும் இருக்குல்ல, நம்ம ஒரு சட்டம் நிறைவேற்றலாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம், எழுத முடியாது, எழுத மாட்டோம், நம்ம பண்ணலாமா? ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல தானே இருக்கு, 2 பேருமே சட்டம் ஏற்றலாம்ல. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த பட்டியல். மாநில அரசு மத்திய அரசு 2 பேருமே அதுல இருக்கிற விஷயங்கள்ல சட்டம் நிறைவேற்றலாம். அதனாலதான் எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறனாலதான் மத்திய அரசு நீட்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க சட்டம் ஏற்றி. அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறனால, ஒருங்கிணைந்த பட்டியல் இருக்கிறனால மாநில அரசும் அதுல சட்டம் ஏற்ற முடியுமா அப்படின்னா ஏற்ற முடியும். அப்படி 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட்ல சட்டம் ஏற்றுனாங்கன்னா யாரோட சட்டம் செல்லும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம் தான் செல்லும். கன்கரண்ட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா தானே? சந்தோஷ் சுப்ரமணியம் பையன், சந்தோஷ் சுப்ரமணியம் படம் மாதிரி எல்லாமே அப்பாதான் பண்ணுவார். ஆனா அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதனால தான் டிவிஷன் ஆஃப் பவர். ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்ன எழுதியிருக்கோம்? 2 கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர். 3வது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அட் ஆல் லெவல்ஸ், எல்லா அளவிலான நீதிமன்றம் இருக்கா? மாநில அளவில் இருக்கு, மத்திய அளவில் இருக்கு. எஸ், ஹை கோர்ட் இருக்கு, அங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, சபார்டினேட் கோர்ட் இருக்கு. எஸ், ஃபெடரல் ஃபீச்சர்னா என்ன? கூட்டாட்சி தன்மை. கூட்டாட்சி தன்மைக்கு என்னென்ன இது? ஒன்று 2 அளவிலான அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னொன்று டிவிஷன் ஆஃப் பவர், அதிகாரங்களை 3ஆ பிரிச்சிருக்காங்க. பிளஸ் 3வது நீதித்துறை. நீதித்துறை எப்படி பிரிஞ்சிருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது, இந்தியாவோட மொத்தமே சுப்ரீம் கோர்ட் தான். அது கீழே மாநில அளவுல ஹை கோர்ட், அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மாவட்ட நீதிமன்றங்கள். ஓகே, ரைட் டவுன். அது எழுதிட்டீங்களா? ஜுடிஷியரி. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். யூனிட்ரி ஃபீச்சர்ஸ். யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் எதுலெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒருங்கிணைந்த ஒரு மொத்தமா கண்ட்ரி, சும்மா பேருக்கு தான் நம்ம மாநிலம் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது? யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன? சிட்டிசன்ஷிப். ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்புறம் சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் எதுதான் ஸ்ட்ராங்? சென்டர் தான் ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங் சென்டர். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒரே அரசியலமைப்பு மொத்த நாட்டுக்கும். அண்ட் 3வது ஸ்ட்ராங் சென்டர், பயங்கரமான ஸ்ட்ராங் சென்டர். ஆளுநரை யார் நியமிக்கிறா? ஒன்றிய அரசு தானே நியமிக்குது. எஸ், ஸ்டேட் கவர்னர் இருக்காரு அப்படிங்கிறது ஃபெடரல் ஃபீச்சர். ஆனா அந்த கவர்னரையே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நியமிக்குதுங்கிறது யூனிட்ரி ஃபீச்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஸ்டேட் கவர்னர் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். மாநில அளவுங்களான ஆளுநரை நியமிக்கிறதே மத்திய அரசு தான். இதுலயே கிளியரா தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஃபெடரல் மாதிரி இருக்கும் ஆனா ஃபெடரல் கிடையாது, யூனிட்ரி தான். ஓகே, வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க, பின்னாடியே நீங்க கரெக்டா ஓட்டுறீங்களான்னு பார்த்துட்டே வருவாங்க. அந்த அந்த காமெடி மாதிரி தான் இதுவும். தனியா ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க,
ஆனா உள்ள ஆளுநரை போட்டுருவாங்க. நம்ம ஆர்.என். ரவி மாதிரி ஆவுன்னா கோச்சுக்குவார், கையெழுத்து போட மாட்டேன்னு. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் தான். எஸ். அப்புறம் வேற என்னங்க முக்கியமான ஒரு ஃபீச்சர், யூனிட்ரி ஃபீச்சருக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள்? நீங்க எல்லாம் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க? டிஎன்பிஎஸ்சி. அது தமிழ்நாடு கவர்மெண்டோட எக்ஸாம், அது ஃபெடரல் ஃபீச்சர். ஆனா உங்களோட ஆஃபீஸரா ஒருத்தர் வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் யாரு? யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது என்ன சர்வீஸ்? ஆல் இண்டியா சர்வீஸ். ஆல் இண்டியா சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. என்னதான் டிஎன்பிசி படிச்சு டெப்டி கலெக்டர் ஆனாலும் உங்களுக்கு மேல இருக்கிற சப் கலெக்டரோ, உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ஆஃபீஸரோ இஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிளியரிங் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ் தான் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியா ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்க வந்து அந்த ரேஞ்சுக்கு போக முடியாதுன்னா போவீங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகி போவீங்க, அது வேற கேட்டகரி. ஓகே. ஸோ இதெல்லாம் என்னது? ஃபெட்ரல் ஃபீச்சர்ஸும் யூனிட்ரி ஃபீச்சர்ஸும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் எல்லா இடத்துலையும் ஃபெட்ரலாகவும் இருக்கு, யூனிட்ரியாவும் இருக்கு. பட் நம்ம மேஜரா எது தான்? மேஜரா எது? யூனிட்ரி. நெக்ஸ்ட் ரைட் டவுன் இது கீழேயே எழுதிக்கோங்க, எழுதி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இருக்கணும், எல்லா ஆன்சர்லயும் இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்தியன் ஃபெடரேஷன், இந்திய கூட்டமைப்பு ஆர் இந்தியாவோட கூட்டாட்சி இஸ் நாட் an அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவ்வளவுதான். அப்பனா என்ன? இந்தியாவோட கூட்டாட்சி மாநிலங்களோட ஒத்துழைப்போட உருவாக்கப்பட்டதெல்லாம் இல்ல, இந்தியாவோட ஒன்றியத்தோட நிர்வாக காரணங்களுக்காக, நிர்வாக என்ன சொல்றது, ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக நம்மளா பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகே, இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் தி அக்ரிமெண்ட் ஆஃப், நாட் தி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பை த ஸ்டேட்ஸ். மாநிலங்களா ஒப்பு வந்து மாநிலங்களா சேர்ந்தெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிரியல. ஸோ இந்த கீ பாயிண்ட், இந்தியா ஆர் இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பை த ஸ்டேட்ஸ். மாநிலங்களோட ஒப்புதலோட மாநிலங்களோட டீல் போட்டுலாம் பிரிக்கல. இந்தியா வேணும்னா பிரிச்சிருக்கு, எப்ப வேணாலும் உள்ள தூக்கி போட்டுக்கலாம். எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவிலிருந்து தனியா பிரிஞ்சு போறதுக்கான உரிமை கிடையாது. நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு செசீட் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூஷன். செசீடு, SECEDE. எந்த மாநிலத்துக்கும் இந்தியா அப்படிங்கிற ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சு போறதுக்கான உரிமை கிடையாது. தமிழ்நாடு நாங்க தனி நாடா போயிடுறோம், நம்ம போக முடியுமா? யூனியன் டெரிட்டரியா மாத்தி உடனே கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஆமா தானே? ஏதோ இப்ப ஸ்டேட்டா இருக்கு, ஜாலியா டெபுட்டி சிஎம் வச்சுட்டு இருந்துக்கிறதா மரியாதை. இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டு, அது பிரஃபுல் கோதா பட்டேல் மாதிரி ஒருத்தர் இறக்குனாங்கன்னா, சேவ் லக்ஷதீப் ஹேஷ்டேக்கு பதில சேவ் தமிழ்நாடு ஹேஷ்டேக்னு ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்லயும் போட மட்டும்தான் நம்மளால முடியும். ஆமாவா இல்லையா? சோ எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவோட யூனியன்ல இருந்து தனியா பிரிஞ்சு போறதுக்கான உரிமை கிடையாது. நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு செசீட் ஃப்ரம் த இந்தியன் யூனியன். அதனாலதான் கேசி வியர் அப்படின்னு ஒருத்தர், தெரியுமா அவரை? கேசி வியர் என்ன சொல்லியிருக்காரு? இந்தியா அப்படிங்கிறது குவாசி ஃபெடரல். குவாசி ஃபெடரல்னா அறகுறை கூட்டாட்சி. கூட்டாட்சி தான் அறகுறையா கூட்டாட்சி, எப்ப வேணாலும் கூட்டாட்சியை தூக்கிட்டு ஒற்றையாட்சி தன்மை கொண்டு வந்துருவாங்க. தமிழ்நாடு மட்டும் தனியா போகுதுன்னு கேட்டா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள யூனியன் டெரிட்டரியா மாறிடும். தமிழ்நாடு பேரை மாத்திட்டு கொங்கு நாடுன்னு போட்டு திருப்பூர், அவினாசி, பொள்ளாச்சி எல்லாம் சேர்த்தி ஒரு சூப்பர் யூனியன் டெரிட்டரியா டெவலப் பண்ணிடுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை இறக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இறக்கிடுவாங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஃபிஃப்த். ஃபிஃப்த் ஹெட்டிங் வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியாவோட முக்கியமான சேலியன் ஃபீச்சர் என்னன்னா, நம்ம பாராளுமன்ற முறையை கையாளுறோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன? நாட் அ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு ஆட்சி, ஒரு அரசு நடக்கிறது இல்ல. நம்ம அரசு வந்து பாராளுமன்றம் சார்ந்த ஒரு அரசு. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எந்த நாட்டுல? அமெரிக்கா. யாரு இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட்?
ஜோ பைடனா? ஓகே. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நம்ம அதை தான் ஃபாலோ பண்றோம். வி ஃபாலோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அப்ப பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா பாராளுமன்றம் சார்ந்த ஒரு அரசாங்க முறையை தான் நம்ம பின்பற்றோம். அப்ப எல்லாரும் இதுல ஒத்துழைக்கணும்ல, கோஆபரேட்டிவா இருக்கணும்ல, எல்லாரும் அதுக்கு வந்து ஒருங்கிணைக்கணும்ல, கோஆர்டினேட் பண்ணணும்ல, அப்பதான் நடக்கும். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பிரசிடென்ட் எடுக்கிற முடிவு எல்லாரும் ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் தான், இதுதான் எம்பிஸ். எல்லா மாநிலத்திலிருந்து எம்பிஸ் போயிருப்பாங்க. எடுக்கிற ஒரு முடிவுக்கும் எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் உட்படுத்தி எல்லாம் கோஆபரேட் பண்ணாதான் சட்டம் நிறைவேற்ற முடியும். ஸோ வி ஆர் பேஸ்ட் ஆன் திஸ் பிரின்சிபல், கோஆபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். எதுக்கும் எதுக்கும் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் இருக்கணும். லெஜிஸ்லேட்டிவ் பாடி சட்டம் இயற்றும் துறைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் பாடி, எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகத்துறை, அதை செயல்படுத்துற துறை, லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் கம்ப்ளீட் கோஆர்டினேஷனும் கோஆபரேஷனும் இருக்கணும். ஓகே. நம்ம எந்த நாட்டோடது ஃபாலோ பண்றோம்? பிரிட்டிஷோடது ஃபாலோ பண்றோம்ல. பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட் இருக்கிற இடம் பேர் என்ன? பார்லிமெண்டா? பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட் இருக்க இடம் பேர் என்ன? வெஸ்ட்மின்ஸ்டர். ஓகே, அதனாலதான் நம்மளோட கவர்மெண்ட் இஸ் கால்ட் வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ரைட் ஆன். வெஸ்ட்மின்ஸ்டர் அந்த இடம் பேரு. வெஸ்ட்மின்ஸ்டர், மினிஸ்டர்ல, வெஸ்ட்மின்ஸ்டர். வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியாவோட கவர்மெண்ட். ஏன்னா பிரிட்டிஷோட கவர்மெண்ட் இருக்கிற இடம் வெஸ்ட்மின்ஸ்டர். ஸோ வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம பின்பற்றுறோம். நம்ம பாராளுமன்ற முறையை வந்து மத்திய அளவுல மட்டுமா இல்ல மாநிலங்கள் அளவுலயும் ஃபாலோ பண்றோமா? மாநிலங்கள், ரைட் டவுன். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபாலோட் இன் தி ஸ்டேட்ஸ். மாநில அளவுலையும் வி ஃபாலோ, மாநிலங்கள் அளவுலையும் பாராளுமன்ற முறையை தான் பின்பற்றுறோம். அதனால தான் ஒரு மாநிலத்திலையும் ஒரு சட்டமன்றம் இருக்கு. சில இடத்துல 2 அவைகள் கொண்ட சட்டமன்றம் இருக்கு 6 மாநிலங்கள்ல. ஓகே, வி ஃபாலோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஈவன் இன் தி ஸ்டேட்ஸ், அண்ட் தேர்ஃபோர் all the states have a legislative assembly, and certain states such as 6 states have bicameralism, bicameral legislative assembly with upper house and lower house. மத்திய அளவுல மட்டும் இல்லாம மாநிலங்கள் அளவுலயும் பாராளுமன்ற முறையை பின்பற்றதுனாலதான் எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு சட்டமன்றம் இருக்கு. சில மாநிலங்கள், அதாவது 6 மாநிலங்கள்ல மாநில அளவுல 2 அவைகள் இருக்கு. எஸ், பார்லிமெண்ட் மாதிரியே. பார்லிமெண்ட்ல எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி 2 அவைகள் இருக்கு. பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டோட இன்னொரு பேரு தான் பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்க எல்லாமே பிரைம் மினிஸ்டர் தானே ஹெட். எஸ். ஸோ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற முறை தான் பிரதம மந்திரி ஓட தலைமையில இயங்குற அரசுன்னு சொல்றோம். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அது கீழேயே போட்டு எடுத்துங்க. இந்தியாவோட பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்தியால பாராளுமன்ற முறையை பின்பற்றோம்ல, அதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற முறையை இந்தியாவில் பின்பற்றல, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். பெரும்பான்மை எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி தான் ஆட்சி பண்ணுவாங்க. பெரும்பான்மை இருக்கிற கட்சி தான் ஆட்சி பண்ணுவாங்க. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா அப்படின்னா என்ன? எல்லாரும் யாருக்கு பொறுப்புடையவர்களா இருக்கணும்? பிரசிடென்ட்டுக்கா? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் லோக்சபாக்கு.
ஓகே, எல்லாரும் கூட்டு பொறுப்புடையவர்களா இருக்கணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றதுனால தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயமே வருது. பிரசிடென்ட்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியே வராது, எல்லாரும் அவருக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல யார் ஆட்சி பண்றா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஆட்சி பண்றாங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மக்களுக்கு கூட்டு பொறுப்புடையவர்களா இருக்கணும். அப்ப மக்களுக்கு ஒரு மக்களுக்கும் வந்து கூட்டு பொறுப்புடையவர் தனித்தனியா இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் என்டையர் லோக்சபாவுக்கு இவங்க வந்து ரெஸ்பான்சிபிள். ஓகே, பார்லிமெண்டரி ஃபீச்சர் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புடையவர்கள். ஓகே, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லோக்சபா. ஓகே, இதுல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்தியன் பார்லிமெண்ட், இந்திய பாராளுமன்றம் இறையாண்மை மிக்கதா இல்லையா? சாவரனா நாட் சாவரனா? ओके, कौन बनेगा करोड़पति? 1 crore क्वेश्चन. इंडियन पार्लियामेंट सॉवरेना नॉट सॉवरेना? सॉवरेन. ओके, सॉवरेना नॉट सॉवरेना இந்த சைடு? ம், சாவரன். எல்லாருமே சாவரன். சுஜித் சாவரனா? அபிஷேக்? டைலமா இந்த நடுவுல போட்டிருக்க கோட் அபிஷேக் இது. அப்புறம் ஜெர்ஸ் கிறிஸ்ட் சாவரனா நாட் சாவரனா? அபிஷேக் கூடயே இருந்துக்கிறீங்களா? ஓகே, விஜய் நாட் சாவரன். ஓகே, நாட் சாவரன். கௌஷிகா சாவரன். திவ்ய பாரதி நாட் சாவரன். ஏன் நாட் சாவரன்? ஆட்சி கலைஞ்சிருமா? டேர்ம் முடியும். ஓகே, டேர்முக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்க முடியாது, 200 பேர் இருக்காங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்களோ அது நீங்க சொன்னதான் நினைச்சுக்கோங்க. எஸ். ஹரிணி சாவரனா நாட் சாவரனா? நாட் சாவரன். ஆர்த்தி நாட் சாவரனா சாவரன்? நாட் சாவரன். ஓகே, நீங்க சங்கீதா? சாவரன். ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லிதான் ஆகணும். தனுஷ் நாட். ஏன் நாட் சாவரன்? கௌஷிகா சாவரன் சொல்லிட்டாங்க. அவங்க தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்காங்க, நீங்க தானே அவங்க ரெஃபர் பண்ணது. எஸ். இல்லையா? நாட் சாவரனா? ஓகே, சரி, நீங்க என்ன சொல்றீங்க? சாவரனா நாட் சாவரன்? இப்படி 4 பேர் சொன்னாதான் நமக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும். வாங்க முதல்ல இருந்து போவோமா? சாவரன்னா என்ன? இறை. சாவரன்னா தமிழ்ல என்னன்னு கேட்கல. சாவரன்னா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ், எந்த வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் தலையீடு இல்லாம இருக்கிறது தான் சாவரன். கரெக்டா? ஓகே, இப்ப வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் தலையீடு இல்லாம பார்லிமெண்ட் நடக்குதான்னு கேக்குறேன். ஓகே, அப்ப பார்லிமெண்ட் சாவரனா நாட் சாவரனா அப்படின்னா பல பேர் சாவரன் தான் சொல்லியிருக்கீங்க. சாவரனா சந்தியா? நாட் சாவரனா? பார்ட்லி சாவரன். இப்படி ஒரு கண்டிஷனே இல்ல. அதுக்கு அபிஷேக் மாதிரி டைலமானாவது வச்சுக்கலாம். இதுதான் பிரச்சனையே. ப்ரிலிம்ஸ் பாஸ் அப்படின்னு வாங்க வாங்க, பார்லிமெண்ட் சாவரனா அப்படின்னா அங்கே நின்றுவாங்க. ஓகே, ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெளி தலையீடும் இருக்கக்கூடாது, உள் தலையீடும் இருக்கக்கூடாது. பார்லிமெண்ட் வெளி தலையீடு உள் தலையீடு இல்லாம சொந்தமா இயங்குதா? இயங்குதா? ஆமா மேம், நம்ம என்ன கூடவா போய் உட்காந்துட்டு இருக்கோம்? அந்த கான்செப்ட் இல்ல. எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் பார்லிமெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு கான்ஸ்டிடியூஷன். கரெக்டா? பார்லிமெண்ட் இருக்கும், ஃபைன். இப்ப நீங்க தான் இங்க இருக்கீங்க, நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். நான் எனக்கு தோன்றதெல்லாம் எடுக்க முடியுமா, இல்ல புக்கில் இருக்கிறது மட்டும்தான் எடுக்க முடியுமா? புரிஞ்சிருச்சா? அதே மாதிரிதான் பார்லிமெண்ட். என்ன வேணா சட்டம் நிறைவேற்றலாம், என்ன வேணா ரூல் கொண்டு வரலாம், என்ன வேணா பண்ணலாம், ப்ரொவைடட் இட் ஷுட் அபைட் கான்ஸ்டிடியூஷனா இல்லையா? இருக்கா இல்லையா? வித்தவுட் கான்ஸ்டிடியூஷனே வந்து சாவரன் அப்படின்னு நம்ம மக்கள் கிரிட்டிசிசம் கொடுத்திருக்காங்க, கேபினெட் மிஷனோட தலையீடு இருந்ததுனால. இப்ப பார்லிமெண்ட் எப்படிங்க நாட் சாவரனா இருக்க முடியும்? புரிஞ்சிருச்சா? கிளியரா? கான்செப்ட் கிளியரா? இது வந்து டைரக்ட் குரூப் 1 கொஸ்டின். பார்லிமெண்ட் இஸ் அ நான் சாவரன் பாடி. எலுசிடேட்டா என்னமோ ஒன்று போட்டு பழையனோ 2006 என்னமோ அந்த கொஸ்டின். பார்லிமெண்ட் வந்து சாவரனா நாட் சாவரனானா அப்சல்யூட்லி நாட் சாவரன். இறையாண்மை மிக்கதே கிடையாது. எந்த வெளி தொடர்பும் இல்லாம தலையிடுதலும் இல்லாமலாம் பார்லிமெண்ட் நடத்தவே முடியாது. ஏதாவது நடத்தினா எதிர்கட்சியில் ராகுல் காந்தி எந்திருப்பாரு. கையிலேயே பாக்கெட் கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணலைனாலும் ராகாஜியாவது ஃபாலோ பண்ணுங்க, பாதி கான்ஸ்டியூஷன் புரிஞ்சிடும்.
என்ன ஃபாலோ, அவரை ஃபாலோ பண்றதுக்கு என்ன கஷ்டம்? ஸ்மார்ட்டா தானே இருக்காரு, ஃபாலோவாது பண்ணுங்க. பாக்கெட் கான்ஸ்டியூஷன் வச்சுட்டே சுத்திட்டு இருக்காரா? அதனால தானே லோக்சபா எலெக்ஷன் அப்போ அத்தனை பாக்கெட் கான்ஸ்டியூஷன் சேல் ஆச்சுன்னு சொன்னாங்க. எவ்ரி திங் தட் ஹி டாக்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்தா பேசுறாரு. ஸோ பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பண்ணாலும் யூ ஹேவ் டு ஃபாலோ கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷனோட தலையீடுகளோட தான் பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட் இஸ் அ நாட் சாவரன் பாடி. ரைட் ஆன் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எழுதிட்டு இருக்கோம். பார்லிமெண்ட் என்ன எழுதணும், எங்க எழுதணும்? இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் அ சாவரன் பாடி. இந்திய பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பு கிடையாது. இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் அ நான் சாவரன் பாடி. நம்ம பாராளுமன்றத்தோட இன்னொரு அம்சம் என்னன்னா, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் an elected representative as the head. அவ்வளவுதான். பாராளுமன்ற முறையில ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இருக்காரு, அவர் தான் பிரசிடென்ட். சும்மா பேருக்கு இருக்காரு, எலெக்டட் ஹெட் ஆஃப் த பிரசிடென்ட். இது என்னது? இது என்ன இருக்கு, எப்படி இருக்கு பார்த்தா? ட்ரீ. TREE ட்ரீ, போனிக்ஸ் கிளாஸ் மாதிரி. இப்ப எப்படி இருக்கு? டம்பிள். டம்பிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்படிதானே இருக்கும். இப்படிதானே இருக்கும். ரெண்டு சைடும் இருக்கணும்ல. காசா பணமா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது டம்பிள்ஸா சுஜித்? கோமாளியா என்னது? அப்ப நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது இந்த பார்ட் மட்டும். ஓகே, நெக் வித் ஹெட். நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நெக்கு தான் பார்லிமெண்ட். பார்லிமெண்டோட ஹெட் பிரைம் மினிஸ்டர், ஹெட் தான் பிரசிடென்ட். ஓகே, ஈஸியா புரியணும்னா இது வந்து ஒய்ஃப், இது வந்து ஹஸ்பண்ட். பேருக்கு ஹஸ்பண்ட் ஹெட், நெக் ஆட்டினாதான் ஹஸ்பண்ட். புரியுதா? அவ்வளவுதான் கான்செப்ட். நம்ம ஃபார்ம் பண்றது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வித் நெக்ல தான் ஃபுல் பவர். பிரசிடென்ட் இருப்பாரு, நெக் ஆட்ட சொன்னா ஆட்டுவார், அவ்வளவுதான். என் தலை வேலை செய்யும், பட் நெக் வச்சுதானே தலை வேலை செய்யும். எல்லா வீட்லயும் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, பட் யாரு வைஃப் தானே மெயின். ஆமாவா இல்லையா? இந்த சைடு பாவப்பட்டவங்க பதில் சொல்லாம இருக்காங்க. உங்களுக்கு என்ன, சத்தமா சொல்லுங்க ஆமான்னு. எஸ், ஆமாவா இல்லையா? 4 கல்யாணம் ஆனாலுங்களும் எல்லா பேட்ச்லயும் அட்மிஷன் போட்டுக்கணும், சப்போர்ட்டுக்கு ஆள் பத்துறது இல்ல. ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? அதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஆர் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். ஆனா பேருக்கு வி ஹேவ் அன் எலெக்டட் ஹெட். அந்த எலெக்டட் ஹெட் தான் பிரசிடென்ட். அது பேருக்கு. அதனால பிரசிடென்ட் என்னன்னு சொல்றோம்? நாமினல் ஹெட்னு சொல்றோம். பேருக்கு அவர் ஹெட். ரியல் ஹெட் யாரு? வைஃப், சாரி பிரைம் மினிஸ்டர். தென் ரியல் ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் நாமினல் ஹெட் வந்து பிரசிடென்ட். இதெல்லாம் பாலிட்டிங்க, ஃபேமிலி கிடையாது, பாலிட்டி. ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எழுதிட்டோம். அடுத்தது எழுதுங்க, ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா எல்லாமே சட்டத்தின்படி. எல்லாம் சேலியன் ஃபீச்சரே முடிக்கல. ரூல் ஆஃப் லா எல்லாமே சட்டத்தின்படி தான், சொந்தமா எதுவுமே பண்ண முடியாது. ரூல் ஆஃப் லா யாரோட கான்செப்ட்? ஏவி டைசி. ரூல் ஆஃப் லா வந்து ஏவி டைசியோட கான்செப்ட். எல்லாமே சட்டத்தின்படி. மக்கள் யாரால ஆட்சி பண்ணப்படுறாங்க? அரசியல் தலைவர்களாலயா, அரசாலையா? பீப்புள் ஆர் ரூல்டு பை கவர்மெண்ட். 4 ஆப்ஷன் தரேன். பீப்புள் ஆர் ரூல்டு பை கவர்மெண்ட், பீப்புள் ஆர் ரூல்டு பை லீடர்ஸ், பீப்புள் ஆர் ரூல்டு பை பார்லிமெண்ட், பீப்புள் ஆர் ரூல்டு பை லா. லா கடைசி ஆப்ஷனு. ஆன்சர் அங்கதான் வச்சிருப்போம்னு தெரியும். பீப்புள் ஆர் ரூல்டு பை லா. யாருக்குமே தனியா இங்க அதிகாரமே கிடையாது. இப்ப இந்த தடவை மோடி பிரைம் மினிஸ்டர், அடுத்த ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் மாறுற மாதிரி ஆட்சி மாற முடியுமா? எல்லாரும் அடுத்த வருஷம் காங்கிரஸுக்கு தான் ஓட் போடணும். அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது. பீப்புள் ஆர் ரூல்டு பை எஸ் லாவா மென்னா லா. ஓகே, ஸோ ரூல் ஆஃப் லாவை தான் வி ஃபாலோ பண்றோம். அது ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூஷன் ஃபீச்சர். ரூல் ஆஃப் லா இதுல எங்க தெரியுமா பிலாசபி கனெக்ட் பண்றாங்க? இந்த சிலபஸ் பத்தி
ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது சேலியன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கறதா நம்ம அரசியலமைப்பு. இதுல எங்க பிலாசபின்னு ஒரு ஹெட்டிங் கனெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு லான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லா லாவா இருக்க முடியுமா? அந்த லாக்கு பின்னாடி ஒரு மாரல் இருக்கும்ல. இப்ப நான் என் வாழ்க்கையில ஒரு ஒரு லா வச்சிருக்கேன். ஓகே, கரெக்டா டைமுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படிங்கறது என் லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு லான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மாரல் இருக்கும்ல. மாரல்னா என்ன? அதுக்கு பின்னாடி ஒரு கொள்கை ஏன் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. அது மாதிரி தானே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற எல்லா லாக் பின்னாடியும் மாரல் இருக்கும். அதுதான் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். புரிஞ்சிருச்சுங்களா? ரொம்ப சிம்பிள். யாரையுமே வந்து சட்டத்தின் ரீதி இல்லாம கைது பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 22ன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. ப்ராஹிபிஷன் ஆஃப் அரெஸ்ட், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிடென்ஷன் அண்ட் அரெஸ்ட், ஆர்பிட்ரி அரெஸ்டையும் டிடென்ஷனையும் யாரையுமே சட்டம் இல்லாம கைதும் பண்ண முடியாது, காவல்லையும் வைக்க முடியாது. அப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. ஆர்டிகல் 22, யாரையுமே கைதும் காவல்லையும் டிடென்ஷன்னா காவல். ஓகே, சட்டத்தின் வழி இல்லாம சும்மா கைதோ காவலோ பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்க வந்து குரூப் 1 பாஸ் பண்ணி டிசி ஆயிடுறீங்க, டிஎஸ்பி ஆயிடுறீங்க, வந்து கைது பண்ணிட்டு போக முடியாது. ப்ராப்பரா சட்டம் இருக்கணும் இப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் படி கவர்மெண்ட் இயங்குது. இந்த கான்ஸ்டியூஷன் படி மக்களை வழி நடத்துறாங்க. அப்ப இதுதான் லா. கான்ஸ்டியூஷன் ஃபுல்லா ரூல் ஆஃப் லான்னு சொல்றோமா? இங்க இருக்கிற ஒரு டிஎஸ்பியோ, ஒரு ஐஜியோ, ஒரு எஸ்பியோ அவங்களோட ரூல் படி கவர்மெண்ட் நடக்கல. இந்த ரூல் ஆஃப் லா படி தான் கவர்மெண்ட் நடக்குது. கிளியரா புரிஞ்சிருச்சா? மறுபடியும் கிளியரா சொல்றேன். நம்ம என்ன எழுதியிருக்கோம்? பார்லிமெண்டரி ஃபீச்சர்ல ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஒரு கான்செப்ட் எழுதியிருக்கோம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்போட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது எல்லாமே சட்டத்தின்படி. அந்த சட்டத்தின்படி தான் நம்ம அரசை வழி நடத்துறோம். கரெக்டா? சட்டத்தின்படி தான் அரசு நடக்குது. இப்ப இதுல இருக்கிற ஒரு சட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 22, ப்ராஹிபிஷன் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், யாரையும் காவல்லையும் அரெஸ்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்றி தான் இங்க இருக்கிற மென் யார் வேணா இருக்கலாம், டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி எல்லாமே இயங்குறாங்க. இதைத்தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர ரூல் ஆஃப் மென் கிடையாது. ரூல் ஆஃப் லா, அந்த லா இது. ஓகே, இதுல பிலாசபின்னு ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணணும். என்னடா பிரச்சனை? இதுல பிலாசபின்னு ஒரு விஷயம் கரெக்ட் பண்ணணும்னா, இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க? கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல அதை யார் கொண்டு வந்து வச்சா? யார் கொண்டு வந்து வச்சா? கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க. கரெக்டா? கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க யாரு? கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ். ஓகே, இப்ப கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளில இந்த கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து சட்டமா வச்சிருக்காங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்ல, ஒரு மாரல் இருக்கும்ல. இப்ப இதுக்கு பின்னாடி ஒரு கரெக்டான ஒரு பிலாசபி இருக்கும்ல, ஏன் வச்சிருக்காங்கன்னு. இதுக்கு பின்னாடி இருக்க பிலாசபி தான் ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் ஞாபகம் இருக்கா? பிளாக் ஆக்ட். எந்த காரணமும் இல்லாம யார வேணா 2 வருஷத்துக்கு கைது பண்ணி காவல்ல வச்சுக்கலாம். ஓகே, அப்படி ஒரு சட்டத்தினால பாதிக்கப்படும் போது எந்த சட்டமும் இல்லாம சட்ட ரீதி அப்படிங்கிற ஒரு சட்ட அடிப்படையில் இல்லாம யாரையாவது அரெஸ்ட் பண்ணா அங்க ஒரு பிலாசபி, ஒரு கொள்கையே அங்க வந்து ஒரு மாரலே இல்ல. மாரல்னா என்ன? ஒரு மாரல் சயின்ஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல, ஒரு நியாயம் இல்ல, ஒரு நேர்மை இல்ல. அப்ப அந்த மாரலுக்கு பின்னாடி தான் இந்த சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டத்தை தான் இப்ப ஃபாலோ பண்றோம். அதனாலதான் இப்ப பிலாசபி எக்ஸ்ட்ரா படிக்க சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுதா? நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா? பிலாசபின்னு தனியா படிப்போம். பட் இதுக்கு பின்னாடி தான் எல்லா லாக் பின்னாடியுமே தெர் இஸ் பிலாசபி. ஓகே, எல்லா லாக் பின்னாடியுமே தெர் இஸ் பிலாசபி. அந்த பிலாசபி, ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனோட பிலாசபி என்னங்கிறத தனி டாபிக்கா ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல அடுத்த தடவை ஆட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நம்ம இப்பவே சேர்த்து படிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன எழுதிட்டு இருக்கோம்? ரூல் ஆஃப் லா, சேலியன் ஃபீச்சர்ஸ்ல ரூல் ஆஃப் லா. ஏவி டைசியோட கான்செப்ட் ரூல் ஆஃப் லாவை தான் ஃபுல்லா ஃபாலோ பண்றமே தவிர நாட் ரூல் பை மென். ரூல் ஆஃப் லா மாதிரி ரூல் ஆஃப் மென் கிடையாது. ஏன்னா வி ஃபாலோ டெமோக்ரஸி, மக்கள் ஆட்சி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆட்சி பண்ணும் போது அவங்க எதை பின்பற்றி ஆட்சி பண்ணும்? சட்டத்தை பின்பற்றி தான் ஆட்சி பண்ணணும்.
இப்ப ரூல் ஆஃப் லா அப்படிங்கும் போது லா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஹவு ரூல் ஆஃப் லா வாஸ் ஃபார்ம்ட். சும்மா ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஹவு ரூல் ஆஃப் லா வாஸ் ஃபார்ம்ட். ஹவு ரூல் ஆஃப் லா வாஸ் ஃபார்ம்ட். இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ரூல் ஆஃப் லாவை பின்பற்றுறோம். மனுஷங்களை பின்பற்றதுல ரூல் ஆஃப் லா பின்பற்றோம். அந்த ரூல் ஆஃப் லா என்னவோ அதைப்படி தான் அரசு நடக்குது, அரசாங்கம் நடக்குது, மக்கள் அதுதான் வழி நடத்துறோம். இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு? ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கறதுனால ரூல் ஆஃப் ஓகே. ஏன் ரூல் ஆஃப் லானா ஆல் ஆர் ஈக்குவல். ஒரு சட்டம் இருந்தா தான் எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ண முடியும். அதுக்காக ரூல் ஆஃப் லா. அது ஏன் அப்படின்னு எப்படி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், தினம் காலையில எந்திரிச்சோன்னா பால் காய வச்சிடணும். பால் பாக்கெட் அங்க வந்து வீட்டுல போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா பால் காலையில காய வைக்கிறாங்க. ஓகே. காலையில எந்திரிச்சோன்னா டீ காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ பால் காய வச்சிடுறாங்க. எஸ், அது ரூல் ஆஃப் லாவா மாறிடுச்சு. எவ்ரி மார்னிங் யூ பாயில் த மில்க்ங்கிறது ரூல் ஆஃப் லா. அது ஃபார்ம் ஆயிருச்சு ரூல் ஆஃப் லாவா. யாரையும் காரணம் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஃபார்ம் ஆன மாதிரி காலையில எந்திரிச்சா பால் காய வைக்கணும்னு ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன் காலையில எந்திரிச்சா பால் காய வைக்கணும்னு ஃபார்ம் ஆச்சுன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு அந்த பால் காய வைக்கும் போது பால் கெட்டு போயிருக்கும். அது பை கான்செப்ட்ஸ் இன் த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. காலைல 7 மணி காய வச்சாதான் பால் தாங்குதுங்க. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு 11 மணி காய வச்சா பால் கெட்டு போயிருது. ஸோ காலைல எந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் பாலை காய வச்சிடலாம் அப்படிங்கிறது இஸ் அ கன்க்ளூஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும். ஒரு லா அப்படிங்கிறது ஆர்பிட்ரி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்திருக்குன்னா அந்த லா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா பாஸ்ட் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான். பாஸ்ட்ல நம்மளோட ஹிஸ்டரியில அதுக்கு நம்ம என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதை வச்சுதான் நம்ம ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் அந்த லாவை தான் ஃபாலோ பண்றோமே தவிர இன்னொரு பிரிட்டிஷை நம்ம விட மாட்டோம். இன்னொரு மனுஷன் வந்து அங்க ரூல் போட ஆரம்பிச்சானா இன்னொரு பிரிட்டிஷ் ஆயிரும். கிளியரா ரூல் ஆஃப் லா கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஸோ ரூல் ஆஃப் லா இஸ் நத்திங் பட் உங்க பாஸ்ட் ஹேபிட்ஸோட கல்மினேஷன்ல உருவாக்கப்பட்ட சட்டங்கள். 11 மணிக்கு காய வச்சா பால் கெட்டு போயிருது. ஸோ காலையில 7 மணிக்கு பால் காய வச்சிடணும். இப்ப டிஃபால்ட்டா காலையில எந்திரிச்சோன்னு எல்லாருமே பால் காய வைக்கிறோம். அப்ப பாஸ்ட் ஹேபிட்ல அதனாலதான் பாஸ்ட்ல வந்து காரணமே இல்லாம பிரிட்டிஷ் நம்மள அரெஸ்ட் பண்ணி அடி போட்டதுனாலதான் நம்ம இந்த ரூலை வந்து இப்ப ஃபாலோ பண்றோம். கிளியர்? ரைட் ஆன். ரூல் ஆஃப் லா இஸ் நத்திங் பட் ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் ஓவர் லாங் இயர்ஸ். அவ்வளவுதான். ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் ஓவர் லாங் இயர்ஸ். சட்டத்தின் வழி ஆட்சி என்பது வேறொன்றும் இல்லை, பொதுமக்களோட பழக்க வழக்கங்கள், நீண்ட நாட்களா இருந்த பழக்க வழக்கங்களை நம்ம ரூல் ஆஃப் லா அப்படின்னு இப்ப கன்ஃபைன் பண்ணி ஃபாலோ பண்றோம். ரூல் ஆஃப் லா இஸ் நத்திங் பட் ஹேபிட்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் ஃபார் லாங் இயர்ஸ். புரிஞ்சிருச்சா? இந்த ரூல் ஆஃப் லா தான் ஏவி டைசியோட கான்செப்ட் அவர் ப்ரொஃபவுண்ட் பண்ணாரு. அந்த ரூல் ஆஃப் லா தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்றது ரூல் ஆஃப் லா படி தான், நாட் பை மென். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அவர் சொன்ன கான்செப்டும் எழுதிக்கலாம். ரூல் ஆஃப் லா, ரூல் ஆஃப் லால வந்து நோ பிளேஸ் ஃபார் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். ரூல் ஆஃப் லான்னு ஒன்று பொதுவா இருந்தா இவங்களுக்காக அதை பண்ண, அவங்களுக்காக அதை பண்ண, அவங்கனால இதை பண்ணங்கிறதே இல்லாம போயிரும்ல. ஸோ ரூல் ஆஃப் லா சட்டத்தின் படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னா வேலை முடிஞ்சு. இப்போ அட்மின் மேடம் உட்காந்து ஒர்க் பண்றாங்க, அவங்க இதை தான் பண்ணணும்னு ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று, அவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? புரியுதா? அவ்வளவுதான். ஸோ ரூல் ஆஃப் லால தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் ரைட் டவுன். இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி அடுத்த சேலியன்ட் ஃபீச்சர். சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதே சமயத்துல ஒருங்கிணைந்த நீதித்துறை. இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமா செயல்படுற ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஸோ இந்தியாவில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் தான். ஒரே ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்டட்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சப்பார்டினேட் கோர்ட்ஸ்.
ஒரு கோர்ட்டும் சுதந்திரமா செயல்படலாம். அட் த சேம் டைம் இன்டகிரேட்டடா தான் செயல்பட முடியும், ஒருங்கிணைந்து தான் செயல்பட முடியும். இது எல்லா கோர்ட்டும் சிஆர்பிசியும் ஐபிசி மட்டும்தான் ஃபாலோ பண்ணும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் இந்தியன் பீனல் கோடு. இந்த கோர்ட் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணும், இங்கிருந்து இங்கே அப்பீலுக்கு போனால் அவங்க வேற ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஒத்து வருமா? வராது. ஸோ இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி and free from the influence of executive and legislative body. Free from the influence of executive and judicial body. Free from, யாருமே இதுல யார் தலையிட முடியாது, யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, சட்டம் இயற்றும் துறையும் செயல்படுத்துற துறையும் நிர்வாகத்துறையும் ரெண்டுமே வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. Free from the influence of integrated and executive and legislative. And Supreme Court தான் guarantor of the fundamental rights. Supreme Court தான் அடிப்படை உரிமைகளை வந்து உங்களுக்கு கேரண்டி பண்றாங்க, guarantor of fundamental rights. Next, அடுத்த salient feature fundamental rights and fundamental rights and DPSP. Fundamental rights-உம் guarantee பண்ணுது constitution, DPSP-யும் guarantee பண்ணுது. மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்குதுங்க கான்ஸ்டிடியூஷன்? எத்தனை அடிப்படை உரிமைகள்? 6 அடிப்படை உரிமைகளை கேரண்டி பண்ணுது. இதுல என்ன ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்னா, அடிப்படை உரிமைகள் இருக்கு, நோ மெஜாரிட்டி குரூப் ஹேஸ் த ரைட் டு அப்ரகேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்படின்னா எந்த பெரும்பான்மையா யாருமே அடிப்படை உரிமைகளை தடை செய்யவே முடியாது. அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் தான். மெஜாரிட்டியா யாரு சேர்ந்தாலும் உங்க அடிப்படை உரிமைகளை தடை செய்யவே முடியாது. ஓகே, அடிப்படை உரிமைங்கிறது அடிப்படை, அவ்வளவுதான். 100 பேர் சேர்ந்து என்னை தனி குடிக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, 1000 பேர் சேர்ந்து என்ன சொல்ல முடியாது. மெஜாரிட்டி சேர்றதுனால எந்த அடிப்படை உரிமையும் யாருமே தடை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் நம்ம அடிப்படை உரிமை. உங்க அடிப்படை உரிமைகள் தடை செய்யப்பட்ட நீங்க எங்க போலாம்? நீதிமன்றத்தை அணுகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசையபிள், என்ஃபோர்ஸபிள், அதெல்லாம் ஆல்ரெடி எழுதிட்டோம். எஸ், அட் த சேம் டைம் அடிப்படை உரிமைகள் எல்லா இடத்துலயும் எனக்கு உரிமை இருக்குன்னு அதை பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? இப்போ எனக்கு எழுதுறக்கு ரைட்ஸ் இருக்கு, விஜயோட நோட்டு வாங்கி எனக்கு இருக்க முடியுமா? எனக்கு எழுதுறக்கு ரைட்ஸ் இருக்கு, கிறுக்கறக்கு ரைட்ஸ் இருக்கு, அவர் நோட்டு வாங்கி இருக்க முடியுமா? ஓகே, நான் என்ன வேணாலும் தொழில் பண்ணலாம், நான் என்ன வேணாலும் வேலை செய்யலாம். ஓகே, நான் ஏதோ நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை சேர்ந்துட முடியுமா? ஏன் சேர முடியாது? எனக்கு அடிப்படை உரிமை இருக்குல்ல. 2 ஊசி போட்டு 2 பேர்த்த கொன்னா வேலை முடிஞ்சு. ஏன்? அப்ப என்னன்னா உங்க அடிப்படை உரிமைகள் வந்து அப்சல்யூட் கிடையாது, முழுமையானது கிடையாது. உங்களுக்கு அடிப்படை உரிமை இருக்குங்கிறனால நீங்க முழுமையா அதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு நீங்க தகுதி வாய்ந்தவையா இருக்கணும், அவ்வளவுதான். யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைடு. முழுமையானது கிடையாது. அவர் நோட்டு வாங்கி நான் கிறுக்கறக்கு எனக்கு தகுதி இருந்தா தான் நான் பண்ண முடியும். முழுமையா எனக்கு கிறுக்கறக்கு தகுதி இருக்குன்னு எல்லா நோட்லயும் போய் கிறுக்கிட்டு இருக்க முடியும், அப்ப நான் பேர் கிறுக்கின்னு அர்த்தம், அது வேற. அந்த கான்செப்ட்லாம் ஒத்து வராது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், முழுமையானது கிடையாது, தகுதி வாய்ந்தவை. யூ ஷுட் பி குவாலிஃபைடு இனஃப். நீங்க டாக்டரா பண்ணலாம், ஒரு நீங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு உங்களை டாக்டரா இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டரா இருந்தா அது கிரைம். ஓகே, அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்லாம் சொல்ல முடியாது. டன். நெக்ஸ்ட் ரைட் டவுன் டிபிஎஸ்பி. ஸோ டிபிஎஸ்பி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நோவல் ஃபீச்சர். ஓகே, நோவல் ஃபீச்சர் அப்படின்னு அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு, நான் சொல்ல. டிபிஎஸ்பி இஸ் த நோவல் ஃபீச்சர், NOVEL. நோவல் ஃபீச்சர்னா என்ன? அப்படின்னா என்ன? கவிதை மாதிரியா? அது கவிதை கவிதை அந்த மாதிரி ஆயிடுச்சு இது. அத நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? பாட்டாவே படிச்சிடலாமா? அந்த மாதிரியா தனுஷ்? ஃபிக்ஷன், நாவல் அப்படி போயிட்டீங்க நீங்க. புனிதமானது அப்படின்னு அர்த்தம் நாவல் ஃபீச்சர்னா. ஓகே, ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம் அப்படின்னு. ஏன்னா டிபிஎஸ்பி வந்து
கான்ஸ்டிடியூஷன் அரசுக்கு கொடுக்கிற வழிமுறைகள். அது அரசு பின்பற்றனா உங்க அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா, நல்ல அரசா இயங்கும். அவ்வளவுதான். ஓகே. மினர்வா மில்ஸ் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. கேஸ் பத்திலாம் நம்ம அப்புறம் படிக்கலாம், பட் சும்மா எழுதிக்கோங்க. மினர்வா மில்ஸ் கேஸ். மினர்வா மில்ஸ் கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதோட பெட் ராக்னா என்ன? உங்களோட பாறைகள்லாம் இருக்குல்ல, பாறைகள்ல இருந்து தான் சாயில், மண் உருவாகுது. தெரியுமா தெரியாதா? பாறைகள் அப்படியே வந்து வந்து டிகிரேட் ஆகி தான் சாயில் ஃபார்ம் ஆகுது, மண் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த ராக்ஸ் தான் பெட் ராக் ஆஃப் த சாயில், அடிப்படை அதுதான். ஸோ மினர்வா மில்ஸ் கேஸ் என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனோட பெட் ராக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட பெட்ராக்கே, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே எதோட பேலன்ஸ்ல தான் செயல்பட்டு இருக்கு? அடிப்படை உரிமைகளை கட்டாயமா கொடுக்கணும், தேவைப்படுற விஷயங்களை டிபிஎஸ்பில இருந்து அரசு செயல்முறைக்கு கொண்டு வரணும். இது ரெண்டோட அடிப்படையில தான், இது ரெண்டையும் ஈக்குவலா சமமா பேலன்ஸ் பண்றதுல தான் அரசியலமைப்பே இருக்கு அப்படின்னு மினர்வா மில்ஸ் கேஸ்ல சொன்னாங்க. ஓகே. மினர்வா மில்ஸ் கேஸ் 1980, எந்த வருஷம்னா 1980. ஸோ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளோட பயன்பாட்டுல, சமமான பயன்பாட்டுல தான் இருக்கு, ரைட் பேலன்ஸ் பிட்வீன்ல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் சேலியன் ஃபீச்சர்ல அப்படியே எழுதிக்கோங்க. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ், வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயசை கடந்த எல்லாரும் வாக்களிக்கலாம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ், வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயசு கடந்த எல்லாருமே வாக்களிக்கலாம். முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? 21 வயசு தாண்டினா மட்டும்தான் வாக் பண்ணலாம், போட முடியும்னு இருந்துச்சு, ஓட் பண்ண முடியும்னு. அது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988, 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 படி இந்த 21 வயசு 18 குறைச்சிட்டாங்க. யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமையில 18+ எல்லாரும் ஓட் பண்ணலாம். இது முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 21+ தான் டு ஓட் இருந்துச்சு. இந்த 21 18 குறைச்சது 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988, 1988ல 61வது சட்ட திருத்தத்தின்படி 21 வயசை 18 குறைச்சிட்டாங்க. அப்ப இதுல என்ன சொல்லுது? வயது வந்தோர் வாக்குரிமைனா 18 வயசை கடந்த எல்லாரும் வாக்களிக்கலாம் அப்படிங்கும் போது அங்க ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருதா? எஸ். 18 வயசு தாண்டின பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவன், கருப்பா இருக்கவன், சிவப்பா இருக்கவன், குண்டா இருக்கவன், ஒல்லியா இருக்கவன், ஹைட்டு, ஷார்ட்டு, இந்த ஜாதி, நல்ல ஜாதி, கெட்ட ஜாதி, குட் பேடு, யார் வேணாலும் ஓட் பண்ணலாம், 18 இயர்ஸ் பிளஸ் இருந்தா போதும். கரெக்டா? ஸோ ஈக்குவாலிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்றது கான்ஸ்டியூஷனோட ரொம்ப ஸ்பெஷல் ஃபீச்சர். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிரீடு, செக்ஸ், ரிலீஜியன், ரேஸ் எதுவுமே இல்லாம எதையுமே கருத்துல கொள்ள வேண்டாம். 18+ அப்படின்னா நீங்க டிரைவிங் லைசன்ஸும் வாங்கிக்கலாம், ஓட்டும் போடலாம். எஸ். நெக்ஸ்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியா ஆஃபர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் நாட் லைக் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு, ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், சென்ட்ரல் ஒரு சிட்டிசன்ஷிப். அத மாதிரிலாம் இல்ல, இந்தியால ஒரே சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட், ரைட் ஆன் 3-tier கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இன்னொரு சிறப்பு அம்சம் 3-tier கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். சென்ட்ரல் லெவல்ல ஒன்று, ஸ்டேட் லெவல்ல ஒன்று, அதுக்கு கீழே ஸ்டேட்ல இருக்கிற கிராமப்புறம் மற்றும் நகரப்புற நிர்வாகங்களுக்காக ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். மத்திய அளவில் ஒன்று, மாநில அளவில் ஒன்று. மாநிலங்களில் நகரப்புறத்துக்காக அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டும் நகரப்புற நகராட்சி அமைப்பும், கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி ரூரல் கவர்மெண்ட்டும், எஸ், வில்லேஜ் பஞ்சாயத்து, அதெல்லாமே இருக்கு.
இந்த 3 ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுனால என்ன இம்பார்ட்டன்ட் சேலியன்ட் ஃபீச்சர்? கிராஸ் ரூட் டெமோக்ரஸி. கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தருக்கும், கிராஸ் ரூட்னா என்ன, கடைக்கோடியில இருக்கிற ஒருத்தரும் அவங்களோட தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? எஸ். 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அர்பன், ரூரல். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு. ஓகே, பொள்ளாச்சியில ஒரு கிராமத்துல, ஆனமலை கிட்ட அங்கலக்குறிச்சின்னு ஒரு கிராமத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு வயசான தாத்தா. ஓகே, பொள்ளாச்சியில ஆனமலை கிட்ட அங்கலக்குறிச்சின்னு ஒரு கிராமத்துல ஒரு தாத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த செட்டப் இல்ல அப்படின்னா அவர் நேரா சிஎம் கீழே வருவாரு, இல்லைன்னா மோடி கீழே வருவார். கரெக்டா? இதெல்லாம் சாத்தியப்படுமா? அவர் போய் ஸ்டாலினை பாக்குறதோ இல்ல டெபுட்டி சிஎம் பாக்குறதோ, அவருக்கான தேவைகளை தேர்ந்தெடுக்கிறதோ இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் ஸ்டேட்டு கீழே ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அமைப்பு இருக்கும் போது ரூரல், இது அர்பன்ல ரூரல் அப்படின்னு பிரிச்சா, ரூரல்ல கிராமப்புற பஞ்சாயத்துன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இந்த தாத்தா கூட ஓட் போட்டு அவர் எந்த பஞ்சாயத்தை சேர்ந்தவரோ அந்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த பஞ்சாயத்து தலைவர் இவரோட குறைகளை தீர்த்து வைப்பார். கரெக்டா? இப்ப மழை பெஞ்சிருச்சு, தாத்தாவோட குடிசைக்குள்ள தண்ணி வந்துருச்சு, யாரை போய் பாக்குறது? பஞ்சாயத்து தலைவரை பார்க்கணும். அப்ப பஞ்சாயத்து தலைவர்னா இந்த கடைக்கோடியில் இருக்க ஒருத்தவங்களுக்கு கூட மக்களாட்சி, டெமோக்ரஸி கான்செப்டை கொண்டு வந்தது அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தானே. நான் டைரக்டா என்னோட வார்டு கவுன்சிலரை போய் பார்க்கலாம். வார்டு கவுன்சிலர்னால தீர்க்க முடியாத பிரச்சனைனா வார்டு கவுன்சிலர் மேயர்கிட்ட சொல்லுவாரு, மேயர் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க. அப்படி போகுது இல்லையா? அது போகிறது அந்த கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, கடைக்கோடி மக்கள் இடத்துலயும் மக்களாட்சியை கொண்டு போறது தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட கான்செப்ட். 73rd 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல இது கொண்டு வந்தாங்க. கிளியர்? ஸோ இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் ஸ்பெஷல் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். வேற ஏதாவது ஃபீச்சர் இருக்கா? டிட் வி மிஸ் ஆன் சம்திங்? salient features of the constitution. Elaborate we can expect mains பொறுத்த வரைக்கும் 15 mark question, prelims பொறுத்த வரைக்கும் 1 or 2 questions. ஓகே, கண்டிப்பா இதுல இருந்து வரலாம். salient features ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து elaborate பண்ண சொல்லலாம்.